சங்கரங்கோவில் மறைவட்ட அளவிலான இந்த போட்டியிலே மிக ஆர்வத்தோடு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை அருள் திரு லூர்து மரிய சுதன் அடிகளார் சார்பிலே மகிழ்வோடு வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைமாவட்டத்திலே இந்த செப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்துமஸ் கேரல் காம்படிஷன் சீசன் 5 இரண்டாவது மறைவட்டத்திலே நாம் தொடங்குகிறோம். முதலாவது கடந்த வாரம் கோவில்பட்டி மறைவட்ட அளவிலான போட்டியானது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாவது சங்கரங்கோவில் மறைவட்ட அளவிலான இந்த போட்டி இந்த நாளிலே நாம் இனிதாக வான்மழையோடு இசைமழையோடு இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுதி நிற்போம். தொடக்க இறைவேண்டல் பாடலோடு இந்த நிகழ்வை நாம் தொடங்குகிறோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பை உருவான இறைவா, இந்த இனிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்துலகின் அரசராம் கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடும் இந்நாளில் ஆண்டவரே, சங்கரங்கோவில் மறைவட்ட அளவிலான இந்த மேய்ப்பனின் குரல் பாடல் போட்டி நிகழ்வை நிறைவளத்தோடு ஆசீர்வதிப்பீராக. சங்கரங்கோவில் மறைவட்ட பங்குகளிலிருந்து ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய பாடகர் குழுவினரையும் அவர்களை மகிழ்வோடு அனுப்பி வைத்த அன்பிற்குரிய பங்கு தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக பாளையங்கோட்டை மறைமாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு மறைவட்டத்திலும் பாடகர் குழுக்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டுகிற பணியிலே தன்னை அர்ப்பணித்து சிறப்பாக பணியாற்றுகிற எங்கள் அன்பிற்குரிய கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலர் தந்தை அருள் திரு லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல் போட்டிகளிலே பாடல்களை எல்லாம் மிகச் சிறப்பாக மதிப்பீடு செய்த வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நடுவர் பெருமக்களை நிறைவாக ஆசீர்வதித்து ஆண்டவரை இந்த பணிகள் வழியாக நாங்களும் சிறப்பாக புகழ்ந்தேத்தவும் ஆட்சிப்படுத்தவும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எங்களுக்கான இந்த இடத்தையும் சிறப்பான ஏற்பாட்டு பணிகளை மிக உவந்து செய்த சங்கரங்கோவில் பங்கு தந்தை அருள் திரு அருள்ராஜ் அடிகளார் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நிகழ்வுகளில் உடைய பேரருளை நிறைவாய் பொழிந்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக தந்தை இறைவா உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாளையங்கோட்டை மறைமாவட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலராக அருள் திரு லூர்து மரிய சுதன் அடிகளார் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த முதல் ஆண்டில்
பாடற் குழுவினரை கிறிஸ்துமஸ் காலங்களிலே உற்சாகப்படுத்தி இந்த மேய்ப்பனின் குரல் பாடல் போட்டியை நாம் நடத்தினால் என்ன என்று ஒரு வினாவோடு இந்த போட்டியை தொடங்கினார்கள். அது இன்று வளர்ந்து 5வது பருவத்திலே மிக மகிழ்வோடு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது 2வது மறைவட்டத்திலே இந்த போட்டியானது நடைபெறுகிறது. போட்டியிலே சங்கரங்கோவில் மறைவட்ட பங்குகளிலிருந்து 16 குழுக்கள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நடுவர் பெருமக்களையும் வரவேற்று மகிழ எங்கள் அன்பிற்குரிய செயலர் தந்தவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாளையங்கோட்டை மறைமாவட்டம் கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு வழங்கும் ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறது. அன்புக்குரியவர்களே, திரு இசை பாடல் திரை இசை பாடல் அல்ல. திரை இசை பாடலுக்கும் திரு இசை பாடலுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கிறது. ஆண்டவருக்காக பாடுகின்ற பொழுது, புகழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை போற்றி பாடுகின்ற பொழுது நமக்கு அவருடைய அருளும் ஆசிரும் நிரம்ப கிடைக்கும். திரை இசை அப்படி அல்ல. ஆனால் திரு இசையில் நான் பாடுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவும் சேர்ந்து பாடும், உள்ளார்ந்த விதமாக கடவுளை புகழ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பாடகர் குழுவினராகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நாளில் ஆடுகளோடு ஆயராக வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், பாடல் போட்டியில் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள், பாடகர் குழுவினராக வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், இளையோர், சிறுவர் சிறுமியர் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு இந்த நிகழ்விற்கு வருக வருக என கரங்களை தட்டி வரவேற்று மகிழ்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நடுவர்களாக நம் மத்தியில் வந்திருக்கக்கூடியவர்கள் 3 நடுவர்கள் வந்திருக்கிறார்கள். முதலில் அமர்ந்திருப்பவர் திருமதி ஹெலினா அவர்கள். சென்ற ஆண்டு சீசன் 4 இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபினாலே இறுதி சுற்று போட்டியில் நடுவராக இருந்து நடுநிலைமையோடு நமக்கு மதிப்பீடு செய்து கொடுத்தவர்கள். இன்றைய நாள் நமக்கு ஒவ்வொரு மறைவட்டத்திற்கும் நடுநிலைமையோடு தீர்ப்பு வழங்குவதற்காக விருப்பத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களை கேட்டவுடனே வருகிறேன் ஃபாதர் என்று சொல்லி அன்பொழுக இசைவு தந்தார்கள். அதற்காக நன்றி சொல்லித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய திருமதி ஹெலினா அவர்கள் கர்நாடக இசையில், கர்நாடக வாய்ப்பாட்டு இசையில் புலமை பெற்றவர்கள். அதோடு நம்முடைய தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி இவங்க தான். ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. எனவே இசையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க, ரொம்ப பக்தியானவங்க, கோயிலுக்கு தவறாது செல்லக்கூடியவர்கள், கோயில் காரியங்களில் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடியவர்கள். நம்முடைய தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் இருக்கக்கூடிய பாடகர் குழுவினருக்கு அவங்க தான் இன்சார்ஜ். சரிதானா? பாடகர் குழுவினரை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பை கல்லூரி அவர்களிடம் கொடுத்திருக்கிறது. எனவே நல்ல ஒரு பாடகர் நமக்கு நடுநிலைமையோடு மதிப்பீடு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை உற்சாகமாக கரங்களை தட்டி வருக 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 என வரவேற்கிறேன். அடுத்ததாக அமர்ந்திருப்பவர் முனைவர் PS ஸ்டெம் எடில்பர். நம்முடைய ஜாய் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பேராசிரியராக இருக்கிறாங்க. மியூசிக் டைரக்டர், நிறைய ஆல்பம்ஸ்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 பாடல்களுக்கு மேலாக அவர் இசை மீட்டி இசை அமைத்து பாடல்களை இசை தந்திருக்கிறார். எனவே மியூசிக் டைரக்டராக வந்திருக்கக்கூடிய ஸ்டெம் திருவாளர் ஸ்டெம் அவர்களை உள்ளன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அதன் பிறகு திருவாளர் பெர்னாட் ஷா அவர்கள் MA மீடியா ஆர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க.
அவர் நல்ல ஒரு பாடகர், வீடியோகிராஃபர், எடிட் பண்ணுவாங்க நல்லா. அது மாதிரி கீபோர்டும் அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நிறைய ஆல்பம் சாங்ஸும் போட்டிருக்கிறாங்க. எனவே இன்றைய நாளில் வந்திருக்கக்கூடிய திருவாளர் பெர்னாட் ஷா அவர்களை உள்ளன்போடு வருக வருக என கரங்களை தட்டி வரவேற்கிறேன். விதிமுறைகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக திருமதி ஹெலினா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். சரியா, இப்போ இந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளில் மற்றும் நான் அதை ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன், போட்டியில் பங்கு பெறும் அணி வரிசையினை அந்தந்த குழு தலைவர்கள் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பதிவு செய்வார்கள். நெக்ஸ்ட்டு, கிறிஸ்து பிறப்பை மையப்படுத்திய எல்லா விதமான பாடல்களும் இடம் பெறலாம். அதாவது தமிழ் மட்டும்தான். எஸ். தென் பங்கு மற்றும் கிளை கிராமங்களிலிருந்து அதிகபட்சம் 4 அணியினர் போட்டியில் பங்கெடுக்கலாம். இசை கலைஞர்களோடு சேர்த்து ஒரு குழுவிற்கு 5 முதல் 10 நபர்கள் மட்டுமே பங்கு பெற வேண்டும். இசை கருவிகளான ஹார்மோனியம், கீபோர்ட், தப்லா, ட்ரம்ஸ் பேட், வயலின், கிட்டார், ஃப்ளூட், ட்ரிப்பிள், தவில், நாதஸ்வரம், பறை போன்றவற்றை பயன்படுத்தலாம். ட்ராக் அண்ட் கரோக்கி பயன்படுத்தக்கூடாது. இசை கருவிகள் அனைத்தும் குழுவினரே கொண்டு வர வேண்டும். சீருடை அணிந்து பங்கேற்கும் குழுவிற்கு தனி மதிப்பெண்கள் உண்டு. ஒரு குழுவினருக்கு 10 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படும். அதாவது 4 நிமிடங்கள் தயாரிப்புக்கு, 6 நிமிடங்கள் பாடலுக்கு. ராகம், தாளம் அதுக்கு 10 மார்க்கு, உச்சரிப்பு, குரல் வளம் அதுக்கு 10 மதிப்பெண், குழு ஒற்றுமை அப்புறம் சீருடை இதுக்கு 10 மதிப்பெண், இசைக்கருவிக்கு 10 மதிப்பெண், கிறிஸ்து பிறப்பு செய்தி 10 மதிப்பெண் என ஆக மொத்தம் 50 மதிப்பெண்கள் வழங்கப்படும். 5 அல்லது 6 ஒலிபெருக்கிகள் மட்டுமே கொடுக்கப்படும். போட்டிகள் அனைத்தும் ஒரு சுற்றில் முடிவெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். ஸோ நல்லா பாடுங்க. எஸ், ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 1 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 1 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
ரேகமா பானிசா சானித பதாகமா ரேகரேசா. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 2 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 2 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணியன் 3 மேடையில் இருக்கிறார்கள். அணியன் 3 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. மனுவாக தோன்றினார்
ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 4 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 4 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது.
கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5. அணி எண் 5 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 5 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. உலகு எங்கும் கோபாலன்
கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 6 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 6 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. நான் பாடுவேன்
for singing Christmas carols competition season 5. அணி எண் 7 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 7 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 8 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 8 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. மின்னும் தாரகை சூழவே விண்ணகம் போற்றவே தூயவள் சேயுடன் காட்சி தரும் வேளையில் மூவுலகம் வாழ்த்தவே தூய சுதன் தோன்றினார்.
கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 9 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 9 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 10 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 10 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 11 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 11 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
அணி எண் 12 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 12 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. வாழ்வெல்லாம் துணை
கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 13 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 13 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 14 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 14 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 15 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 15 உங்களுக்கு உண்டான நேரம் துவங்குகிறது.
கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் சீசன் 5 அணி எண் 16 மேடையில் இருக்கிறார்கள். அணி எண் 16 உங்களுக்குண்டான நேரம் துவங்குகிறது. வசந்தங்கள் வாழ்வில் கூடி வர என்ன தவம் நான் செய்தேன், கண்மணி போல காத்திடுவேனே. நீ வாட தேவையில்லை, நீ வாட தேவையில்லை. மாட மாளிகையும் உனக்கு இல்லை, மாட்டு தொழவமே நீ தேங்காய். பஞ்சு மெத்தையும் உனக்கு இல்லை, பசுமை தளிரையே நீ கொண்டாய். மாட மாளிகையும் உனக்கு இல்லை, மாட்டு தொழவமே நீ தேங்காய். பஞ்சு மெத்தையும் உனக்கு இல்லை, பசுமை தளிரையே நீ கொண்டாய். புது ஒளி சிந்தும் உந்தன் அழகில் இடையர்கள் மலர்ந்தனரே. புது வாழ்வு புலரும் நன்னாள் இன்று புவிகளில் புலர்ந்திடுதே. மேகங்கள் வந்து இசை மீட்ட, பூந்தங்கள் வந்து தாலாட்ட, கண்மணியே பாலகனே ஆராரும் பாடுவே, உன்னை தாலாட்டு பாடுவே. ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆராரிரோ, ஆ நீதி சமத்துவம் நிலைத்திடவே, புவிதனில் சங்கமம் புலப்பெறவே. பாதை அறியாத பாருலகில் விடியும் வெள்ளியாய் பிறந்தாயே. நீதி சமத்துவம் நிலைத்திடவே, புவிதனில் சங்கமம் புலப்பெறவே. பாதை அறியாத பாருலகில் விடியும் வெள்ளியாய் பிறந்தாயே. உன் போன்ற பிஞ்சு முகங்கள் இன்று மடிந்தே போகுதே. வறுமை நோய்களின் பிடியில் இன்று பெருவோகம் வீழுதே.
பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனி சிபிஎஸ்இ பள்ளியில் வைத்து இறுதி சுற்றானது நடைபெறும். சரிதானுங்களா? ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மதியம் 1 மணிக்கெல்லாம் போட்டி ஆரம்பிச்சிரும். 1 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிரும். அதனால் 1 மணிக்கு முடிஞ்சு கடைசியாக பரிசளிப்பு விழா இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெற்றி பெற்ற அணியினர் அங்கு தவறாது போட்டியில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய நேரம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஜட்ஜஸ் நேரம் கருதி 3 பேரும் பேசலை, ஒரு ஆள் மட்டும் பேசினா போதும்னு நினைக்கிறோம் ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரே ஒருவர் மட்டும் நம்மோடு அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஸோ ஜெனரலாக பார்த்த ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறேன். எல்லா டீமுமே நல்லா பண்ணீங்க. 16 டீம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 16 பேருக்குமே நாங்கள் மார்க் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருந்தோம். சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன போயிருக்குன்னா உங்களோட மார்க்ஸ் போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்ட்டிசிபேட் பாடின எல்லாருமே வின்னர்ஸ் தான் என்னை பொறுத்தவரை. பட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறதுனால 1, 2, 3 அப்படின்னு வருது. ஓகே. அப்புறம் இது சின்ன ஒரு இம்ப்ரூவைசேஷன். ஸோ இனி அடுத்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க, அப்படி தானே? இங்கேருந்து பாளையங்கோட்டை. ஸோ ஃபைனல்ஸ் போவீங்க. அதுக்கு ஒரு 2 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஹம்மிங் பாடும்போது நீங்கள் ஹம்மிங் பாடுவீங்கல்ல, ஒரு பாட்டில் ஹம்மிங் பாடுறீங்கன்னா மைக்கில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பாடினீங்கன்னா இன்னும் கேட்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே. இது ஒரு டிப்ஸு. ஹம்மிங் பாடும்போது பாட்டோட ஹம்மிங், இப்போ பாட்டு பாடிட்டே இருக்காங்க, நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு ஹம்மிங் பாடுறீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி நின்று பாடலாம். கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப பேக்கெல்லாம் போகக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸில் விட்டு பாடினீங்கன்னா கேட்குறதுக்குமே இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கிளாசிக்கல் சாங்ஸ் எடுத்து பாடுறீங்க, நிறைய டீம்ஸ் பாடினீங்க. முதல்ல அதுக்கே வாழ்த்துக்கள். ஏன்னா கிளாசிக்கல் நிறைய டீம்ஸ் பாட மாட்டாங்க. நீங்கள் கிளாசிக்கல் சாங்ஸ் நிறைய பேர் பாடினீங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்வரம் அப்படி பாடுறது கொஞ்சம் தெளிவாக பாடினா இன்னும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. நீங்கள் நிறைய டீம்ஸ் பாடினீங்க, கேட்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இன்னும் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இம்ப்ரூவைசேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேர்ட் கீபோர்டு, ஃபாதர் சொன்னது மாதிரி எல்லா சின்ன பிள்ளைங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சில கோயில்களில் இப்போவுமே ரெண்டுக்கு தான், ஐ மீன் காசு கொடுத்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் வாசிச்சாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதுவும் இம்ப்ரூவைசேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஹார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன ஹார்டில் வாசிக்கிறீங்களோ அதுக்கு தான் நம்ம டீம் பாடுவாங்க. ஓகேவா? நம்மளோட அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அது நெகட்டிவாலாம் சொல்லலை. ஸோ அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா டீம்ஸுமே 16 டீம்ஸுமே நல்லா பாடினீங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் போட்டிக்கு நீங்கள் எல்லாரும் பாடுறது மூலமாக என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த டீம் எப்படி பாடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கற்றுக்கிட முடியுது. ரெண்டாவது, அடுத்த டீம் எவ்வளோ குழு ஒற்றுமையோடு பாடுறாங்க, நம்ம டீமில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த பாடல் போட்டியானது உதவும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இங்கேருந்து பாடல் பாடி இதெல்லாமே நமக்கு குறையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திட்டு அடுத்து நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய திருவழிபாட்டு நிகழ்வுகளில் சேர்ந்திருந்து இந்த பாடல் போட்டிக்கு போட்ட எஃபர்ட்டை நீங்கள் எல்லா நாளுமே ஞாயிற்றுக்கிழமை பூசைகளில் உங்களுடைய பாடல்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது இன்னும் உற்சாகமாக இருக்கும். சரிதானுங்களா? அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே கீபோர்டு வாசிக்காங்க. நிறைய பேர் நினைப்பாங்க கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பயமாக இருக்குது ஃபாதர், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா, அதனால் வெக்கமே இல்லாமல் தப்பு பண்ணி தான் நம்ம என்ன செய்ய முடியும், கற்றுக்கிட முடியும். அதனால் நீங்கள் கீபோர்டு வாசிக்கிறதாக இருந்தாலும் சரி, பாடல் பாடுறதாக இருந்தாலும் சரி, மீண்டும் 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 பயிற்சி எடுக்க நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கடவுள் திறமையை கொடுப்பார். சரிதானுங்களா? உங்களுக்கு ஒவ்வொருக்கும் பாராட்டுக்கள். மதிப்பீட்டை வெளியிட திருமதி ஹெலினா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். மாலை வணக்கம். நான் ப்ரைஸஸ் நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தோன்ற சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நான் அங்கேருந்து ஆஸ் அன் அப்சர்வர், ஆஸ் அ ஜட்ஜ், நான் அங்கேருந்து உங்களை நான் கவனிக்கிறச்ச நான் என்ன பார்த்தேன், என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ரசிச்சுட்டே தான் இருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் ஜென்ரலாகவே அது என்னுடைய கேரக்டர், என்னுடைய அது அது ஒரு பாலிசி. நான் எப்போவுமே ரசிப்பேன்.
ஒவ்வொருத்தவங்க அழகை ரசிப்பேன், ஒவ்வொருத்தவங்க பாடுறதை ரசிப்பேன். எஸ், இப்போயும் நான் ஒரு கொயர் டைரக்டராக இருந்தாலுமே நான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது தப்பாக பாடினாலும் சரி, அந்த ஸ்வரங்கள்லாம் வந்து அந்த கமக அந்த சங்கதி எல்லாமே வந்து தவறாக போச்சுனாலும் அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அது என்னுடைய ஹேபிட் அது. ஸோ இங்கேயுமே நான் உட்காந்து நான் பார்க்குறச்ச எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறீங்க. ஸோ பாராட்டுக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனம் மார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு சாங் அப்படின்னா ஒரு 4-5 பாடல்கள் இருக்குது. அது சொல்ல விரும்பலை, ஏன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரும் இல்லையா. ஸோ பட் உங்களுக்கே தெரியும் யார் யார் ரொம்ப அழகாக பாடினா அப்படிங்கிறது. நீங்கள் ஆஸ் அன் அப்சர்வர்ஸ் நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. எஸ், எஸ்பெஷலி இந்த குட்டீஸ்லாம் இருக்கிற அந்த பாடின பாட்டுலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அவங்களே தான் நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். மோரோவர் அந்த கீபோர்ட்லாம் ப்ளே பண்ணவங்க வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா அவ்வளோ ட்ரெயின் பண்ணி சின்ன சின்ன கேர்ள்ஸ்லாம் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணினா இல்லை, அவளுக்கெல்லாம் வந்து நான் என்னுடைய விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களாம்மா? இப்போ நான் ப்ரைஸஸ் நான் ஸ்டேட்டவே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நிறைய இருக்குது விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னுடைய ஒரே லைனில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இட் வாஸ் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணீங்க. யார்ட்டுமே எந்த குறைகள் இல்லை. குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது இல்லையா. அதுலேருந்து வெளியில் வர்றது தான் அந்த வெற்றி. தோல்விங்கிறது வந்து தோல்வியிலேருந்து தான் அந்த வெற்றி வருதே வழிய. எஸ், ஐயோ நம்ம பாடல் நம்ம தப்பாக பண்ணிட்டோமோ அப்படி பண்ணிட்டோமோ அப்படிலாம் உண்மை இல்லை. ரொம்ப அழகாக பண்ணீங்க, எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினீங்க. ட்ரூலி நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. யார்ட்டுமே எந்த குறையும் நான் பார்க்கல. ஸோ 3rd prize goes to அணி எண் 7. அணி எண் 7 சேந்தமரம் பங்கு. சேந்தமரம் 3வது இடத்தை பெறுகிறார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கொஞ்சம் தமிழ் பேச்சாலே தாலாட்டவா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. தென் 2nd prize goes to number 3. நம்பர் 3 வேலாயுதபுரம் பங்கு. வேலாயுதபுரம் பங்கு 2வது இடத்தை பெறுகிறார்கள். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தென் 1st prize goes to number 1. நம்பர் 1 துரைசாமியாபுரம் 1வது இடத்தை பெறுகிறார்கள். முதல்ல பாடி 1வது இடத்தை பெற்றிருக்கிறார்கள். எனவே 3 அணியினரையும் பாராட்டுகிறோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய விஎம் சத்திரத்தில் இருக்கக்கூடிய சென்ட் ஆண்டனிஸ் சிபிஎஸ்இ பள்ளிக்கு இறுதி சுற்றுக்கு வந்து பாடி உங்களுடைய பரிசினை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இப்பொழுது வரிசையாக வாசிக்க ஒவ்வொரு பங்கு தலங்களாக நீங்கள் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்குண்டான ஒவ்வொருவருக்கும் பாடிய ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள், பாடிய ஒவ்வொருவருக்கும் பரிசுகள். சரி, பாராட்டுக்கள் ஒவ்வொருவருக்கும். இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷன் அப்படிங்கிற இந்த ஃபேமிலி, ஷெப்பர்ட் சிங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி. இந்த திரு இசை பாடகர் குழுவினருங்கிறது ஒரு குடும்பம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர். இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறது, இது ஏன் ஊர் அல்லது இது ஏன் மக்கள் அல்லது இது என்னுடைய சொந்தமான மக்கள் அப்படின்லாம் எந்த ஒரு இதுக்கும் இடமே கிடையாது. எப்பொழுதுமே பாளையங்கோட்டை மறைமாவட்ட மக்கள் எல்லோருமே எனக்கு சரிக்கு சமமானவர்கள் தான். எல்லோருமே எனக்கு சொந்த பந்தங்கள் தான். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே இந்த ஷெப்பர்ட் சிங்கிங் நடந்து கொண்டே இருக்கும். நான் இருக்கிறனோ இல்லையோ, இந்த பாடகர் குழுவினருடைய பாடல் போட்டியானது நடந்து கொண்டே இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படியே எல்லோரும் எழுந்து நிற்போம்.
பாப்பிரைப்பண். கோவித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயனே. சோபித சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய ஜெய பாடுவோமே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென். மரியே வாழ்க. மரியே வாழ்க. செசிலி அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமென்.